ஹலோ மக்களே, நான் உங்கள் கிருஷ்ணகுமார். இது உங்கள் ப்ளே டெக்னாலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடி ஃபீல்டில் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் எப்படி ஜாப் வாங்குறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த வீடியோவில் நான் தமிழில் சொல்கிற எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டாக இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கோங்க. அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரியல் டைமில் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் இன்டர்வியூக்கிட்ட உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். செல்ஃப் இன்ட்ரோவில் 3 to 5 minutes பேசணும் மக்களே. ஃபஸ்ட்டு உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த டீட்டெயிலாம் சொல்லிவிடுங்க. அப்புறம் இந்த ஜாப்பில் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்குங்க. நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் இந்த கோர்ஸை நான் படித்தேன்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. உங்கள் ரோல்ஸ் என்ன, அதை உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அந்த ஜாபில்ன்றது சொல்லிவிடுங்க. அது நான் ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சொல்லிவிடுங்க. அதுதான் அவங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது 3 இல்லை 4 times எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் அவார்டு வாங்கின மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. இந்த ஜாபில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்திருக்கான், அதனால தான் இந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கியிருக்கான், அதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். அதனால் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம இதை மாதிரி நம்ம செல்ஃப் இன்ட்ரோலே சொன்னால் தான் அவங்க இந்த ஷார்ட் டைமில் ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறது அவங்க உங்களோட பாசிட்டிவிட்டியாக பாசிட்டிவ் பர்சன்ற மைண்ட் செட்டு அவங்களுக்குள்ளே போகும். ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்க கேட்டால் மட்டும் சொல்லுங்கள், அதர்வைஸ் வேண்டாம் மக்களே. நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து டாப் டு பாட்டம் என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்க, அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, அதை எப்படிலாம் ரீமெடிஸ் பண்ணீங்கன்றதை அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. முக்கியமான விஷயம், ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் கோல்னால் உங்கள் ஃப்ரெஷராக இருந்துச்சுன்னா ஐடி ஜாப் கிடைக்கிறது தான் உங்கள் ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கும், அப்படி நீங்கள் சொல்லலாம். லாங் டேர்ம் கோல்ன்றது நீங்கள் அந்த கிடைச்ச ஜாபில் ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் கோலில் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் டேர்ம் கோலில் அண்ட் லாங் டேர்ம் கோலில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிங்க மக்களே. உங்களோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன், ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சொல்லுவீங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எப்படி உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங்லாம் இருந்தீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்றது மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். இப்போ இன்டர்வியூ எதில் இருக்கான்னா அவங்களோட கண்ணை பார்த்து மட்டும் நீங்கள் பேசுங்க, வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, சைடு எங்கேயுமே பார்க்காம டேரெக்டாக அவங்க ஐ டு ஐ கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். தெரியலன்ற மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் தெரியலன்றதோட நீங்கள் அதுக்கு பதில் இப்போ எனக்கு தெரியும், பட் இப்போ என்னால் ரீகால் பண்ண முடியல, அதை என் ஃப்யூச்சரில் நான் ரீகால் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தெரிலன்றது ஒரு நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது சொல்லி நீங்கள் சமாளிக்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி கிரேஸ் மார்க்காக தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ தெரிலன்றது யூஸ் பண்ணிக்காதீங்க, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்லி சமாளிக்க பாருங்கள். மெயினாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம எந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், கேட்குற கொஸ்டினுக்கெலாம் எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோன்றது தான் அவங்க மெயினாக எதிர்பார்ப்புறது. நம்ம நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஜஸ்ட்டு ஒன்லைன் வேர்டில் எதுவுமே சொல்லாதீங்க. மேக்ஸிமம் அதை ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். டாப் டு பாட்டம் இங்கே ஆரம்பித்து நம்ம இங்கே டாப் டு இங்கே என்னென்னா முதல்ல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு டீட்டெயிலாக ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 2-3 எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த பையன் ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கக்கிட்ட போயிடும். இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், நல்ல தெளிவான பையன், நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான், இவனை மாதிரி ஆட்களை நம்ம எடுத்து வைக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அது மாதிரி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இன்டர்வியூ கிட்ட கண்டிப்பாக போகும். நான் சொன்ன எல்லாத்தையும் இப்போ மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் என்ன இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.